நேத்து வந்து suddenly Vigneshwan called me for to do a cameo role. It took nearly ஒரு half call sheet போயிடுச்சு அப்படியே. So I couldn't see. Sorry. I saw the trailer and it spoke volumes. You talk about Bird Girl and I'm being a bad man of Tamil Nadu here. It's very appropriate. And I could see அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்ட இருந்து வந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து ஒரு டைரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருபவர்கள் ரொம்ப கம்மி. என்கிட்ட சில பேர் இருந்தாங்க. அந்த வருஷாவை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ டெடிகேஷன் தன் குரு மேலே. அந்த டெடிகேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான், அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் தெரியுது. ஆக்சுவலி அதுக்காக அவளுக்கு பெரிய கரகோஷத்தை கொடுக்க நான் கேட்குறேன். நான் ரொம்ப பேசலை, ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம். ஸோ சம் ஆஃப் த க்ளோஸ்அப்ஸ் ஐ வாட்ச். நிறைய பேருக்கு க்ளோஸ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டிவைஸ். மணி சார் சொல்லியிருக்காரு வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தால் கூட டைரக்டர் cannot அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் அ க்ளோஸ்அப் அப்படின்றது. தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப்ஸ் அந்த ட்ரைலரில் பார்த்தேன். ரொம்ப அழகான க்ளோஸ்அப்ஸ். அந்த பாப்பா கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அது வீர் அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் வாழ்த்துறேன். இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். அது வருஷா எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது. பேட் கேர்ள்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட்டமோஸ்ட் ஹார்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கேட்குறேன். வெற்றிமாறன் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம். ஒருவேளை நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு நான்லாம் சம்பாதிக்கவே இல்லை. நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் பண்ண வெற்றி. ஆக்சுவலி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ். எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளவு காலங்கள் தெரியும். இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான். அது எல்லாம் நினச்சாங்க அவன் மூஞ்சி சுழிச்சிச்சுன்னு. இல்லை, வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெற்றி இஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகே, கம்மிங் பேக். சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன் நான். நண்பர்கள் தானே? சரி, ஓகே. I'm going to take little time, Betty. Don't mistake me. Don't stop me. Actually, I think I should also speak from my heart and my pedestal.